எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரன். நான் படிச்சது பார்த்தீங்கன்னா MBA வரைக்கும் முடிச்சிருக்கேன். சொந்த லொகேஷன் திருநெல்வேலி. ஸோ நமக்கு அப்புறம் 3 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இங்கே என்ன ஒர்க் பண்ணுறேன், எப்படி நான் இங்கே ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு ஆஃப் அன் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க என் கூட. இந்த ஆஃப் அன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி ப்ரொஃபைல், நம்ம எதை பற்றி ஒர்க் பண்ண போகிறோம், நமக்கு எவ்வளோ இன்கம் தருவாங்க, ஸோ எல்லாமே உங்களுக்கு 7 Z வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், ஓகேங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்க ஃபைனலாக இந்த மீட்டிங் முடிச்சுட்டா உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இல்லை மீட்டிங் அட்டன் பண்ணுறது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஃபைனலாக இந்த ப்ராசஸ் எண்டிங்கில் அந்த நம்பர் கீழே போட்டுருப்பேன். அந்த நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக ஃபுல் ஆன்சர் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ ஓகே, கம்பெனி பற்றி பார்க்கலாங்க. மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்களா? ஒரு சில பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் படிக்காமல் இருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஒரு சிலருக்கு அனுபவம் இருக்கும், சில அனுபவம் இருக்கும் பார்த்தீங்களா? வெளியில் போனப்போ நான் வச்சு எல்லாருக்கும் ஒரு வேலை கிடைக்கும், ஓகேங்களா? மாதம் கிடைச்சாலும் ஒரு இன்கம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் அந்த இன்கம் வச்சு ஒரு குடும்பத்தை நீங்கள் ரன் பண்ண முடியும், கிடையாதுங்களா? இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ இதே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு, அது குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு மாதம் கிடைச்சல ஒரு வருமானம் தேவைப்படும் பார்த்தீங்களா? எவ்வளோ வருமானம் தான் போதும் நினைக்கிறீங்க மாதம் கிடைச்சல? சார் இது சென்னையில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 50 லட்சம், இல்லை குறைந்தபட்சம் 50,000 ரூபாய், இல்லை 1 லட்சம் வருமானம் சம்பாதிச்ச மட்டும் நீங்கள் சென்னையிலே ஒரு வாழ்க்கையே வாழ முடியும் சார். அப்போ நீங்கள் நினைக்கிற வருமானம் வெளியே கிடைக்குதுங்களா சார்? கண்டிப்பாக கிடைக்கிறதுல பார்த்தீங்களா சார்? இப்போ சென்னை விட்டுருங்க, வெளியிலே போயிடலாமா? எல்லாருக்குமே சொந்த ஊருக்கு மாதிரி இருக்காதுங்களா? ஒரு கிராமத்துக்கு வச்சுக்கோங்களேன். அப்போ கிராமத்தை ஒரு வாழ்க்கையை வாழ்றது கண்டிப்பாக ஒரு வருமானம் தேவைப்படும்ல. எவ்வளோ வருமானம் தான் போதும் நினைக்கிறீங்க மாதம் கிடைச்சது? சார் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் அதிகபட்சம் 20,000 வருமானம் சம்பாதிச்சா போதுமானதாக இருக்கும் கிராம சைட்லாம். இப்போ நம்ம ப்ராசஸ் பார்த்தா ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? இப்போ நீங்கள் மாதம் நீங்கள் 20K வருமானம் சம்பாதிக்கிறீங்க. இந்த 20,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா மாதம் கிடைச்சல உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு சில ஆசைகளும் கடைகளும் இருக்குமா இருக்காதுங்களா? சரி, லைஃப்பில் என்ன நான் ஃபஸ்ட் ஆசை வச்சுருக்கீங்க? ஆசைக்கு பற்றி பார்த்தீங்க ஃபஸ்ட்டு இல்லே கிடையாது. ஆசைகளுக்கும் கட்டாய கடமைகளும் இருக்கும். நான் பேசிக்காக ஒரு சில ஆசைகளை மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறவங்களுக்கு அதை பார்க்கும்போது ஆசைனா ஓப்பனாக சொல்லுங்கள். இதை பார்க்கும்போது பேராசை இருக்கா நினச்சிக்கோங்க நீங்கள், சரிங்களா? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கும் சொல்லி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு ஒன்று வாங்கி வீடு ஒன்று கட்டுறது ஆசைங்களா பேராசைங்களாங்க? எல்லாருக்குமே வீடு கட்டுறது கண்டிப்பாக ஆசை தாங்க. ஆனால் வீடு கட்டுற ஆசைக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும்? கண்டிப்பாக சென்னைலாம் கோடி கணக்கில் போயிட்டு இருக்குங்க. சென்னையை விட்டுருங்க, எல்லாருக்குமே சொந்த ஊர் இருக்கா இல்லைங்களா? அப்போ சொந்த ஊர் போங்க, ஒரு லேண்ட் வாங்க சார், லேண்டு மதிப்பு கம்மியாக இருக்குங்க. ஒரு இடமாங்க 10 லட்சம் ரூபாய். நான் காட்டுற மாதிரி லக்ஸுரி வீடு பண்ணாங்க, சிம்பிளாக நம்மளால அதுக்கு ஒரு 10 lakhs செலவாகும், கிடையாதுங்களா? அப்போ இந்த வீடு கட்டுற ஆசையை பார்த்தா ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ரொம்ப கம்மியாக நான் 20 lakhs அமௌண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடு கட்டுற ஆசையாக பார்த்தா 20 lakhs அமௌண்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கா அது அதிகமாக இருக்கா? ரொம்ப கம்மி சொன்னேன். எதுக்கு பார்த்தா அந்த செங்கல் மண்ணு சொல்லி விலைவாசி அதிகமாக இருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு கம்மியாக அமௌண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ஆசை. செகண்ட் விஷயம், ஓகேங்களா? இப்போ மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்களா? ஒரு சிலம் பார்த்தா படிச்சு இப்போ தான் மேரேஜாக இருக்கும், சிலவங்க மேரேஜ் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா? மேரேஜ் ஆகாதவங்களுக்கு ஃபியூச்சரில் மேரேஜ் ஆக தான் போது உங்களுக்கு சொல்லிட்டு ஜென்ரேஷன் வரதான் போகிறாங்க, அதுவும் உங்கள் பசங்க வரதான் போகிறாங்க. உங்கள் பசங்களை இங்கே படிக்க வச்சு பெரிய அளவுக்கு நல்ல ஒரு லைஃப் அமைச்சு தருது. ஆசைங்களால பேராசைங்களாங்க. இது ஆசையும் இல்லை, இது பேராசையும் இல்லை, இது கட்டாய கடமைன்னு சொல்லுவாங்க. கட்டாய கடமை சொல்லுவாங்க. அப்போ இந்த கட்டாய கடமைக்கு எவ்வளோ உங்கள் பணம் தேவைப்படும்? சரி, நான் காட்டுற மாதிரி இதுக்கு இவ்வளோ சொல்லி ஒரு கணக்கு வைக்க முடியுமா? கண்டிப்பாக கணக்கே வைக்க முடியாது. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்து அந்த வீடு கட்டுற ஆசை கூட ஒரு கணக்கு வைக்க முடியும், இது கணக்கு வைக்க முடியுமா? கண்டிப்பாக கணக்கே போட முடியாதுங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி 2 குழந்தை வேண்டாங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, ஸ்கூல் சேர்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு ஃபீஸ் இருக்கிறாங்க எல்கேஜிக்கு? இன்னைக்கு சென்னையில் குறைந்தபட்சம் பார்த்து எல்கேஜி மட்டும் டொனேஷன் மட்டும் 1 லட்சம் ரூபாய், இல்லை 50,000 ரூபாய் கேட்குறாங்க. சார் அவங்க மேலே படிக்க போகிறாங்களே, 10th 12th படிக்க போகிறாங்களே, இருக்க அவங்க செலவு அதிகமாக கம்மியாக நினைக்கிறீங்களா? ரொம்ப ஜாஸ்தியாக பாருங்க, இல்லைங்களா? சார் நான் ஒரு பையன் அப்படி என்ன பண்ணுவாங்க, என்ன பேச என்ன பண்ணுவாங்க, என்ன படிக்க வைப்பாங்க, எனக்கு ஒரு வேலை அமைச்சு கொடுப்பாங்க. லேடிஸ் என்ன பண்ணுவாங்க சார், படிக்க வைப்பாங்க, மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு கணக்கு இருக்காங்க, கணக்கே வைக்க முடியாது ஃபர்ஸ்ட், கடலைங்களா? நம்ம ப்ராசஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா சார்? ரொம்ப கம்மியாக கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் அது படித்த கூட தான் ஒரு 10 லட்சம் கண்டிப்பாக செலவாகும் படிக்க செலவு, ஓகேங்களா? ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 10 lakhs செலவாகும் சிம்பிளாக மேரேஜ் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த கட்டாய கணிதம் பார்த்தா ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ரொம்ப கம்மியாக 20 lakhs அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்களா? இந்த கட்டாய அகாடமிக்கு பார்த்தா 20 lakhs அமௌண்ட் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா? ரொம்ப கம்மியாக சொல்லுவேன், ஓகேங்களா? இது செகண்ட் கட்டாய கடமைகள். 3ஆவது விஷயம் வாங்க சார், உங்களுக்கு சொல்லி சொந்தமாக ஒரு கார் ஒன்று வாங்குறது ஆசைங்களா பேராசைங்கிறாங்க? எல்லாருக்குமே இது ஆசையாக தான் இருக்கும் கார் வாங்குறது. ஆனால் கார் அத்தியாவசியமான பொருளா? கார் அத்தியாவசியமான பொருள் இல்லைங்க, கிடையாதுங்களா? அடிஷனல் திங்ஸ் தான், அடிஷனல் பொருள் தான் அது, ஓகேங்களா? நீங்கள் கார் ஆசை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆசை நீங்கள் தள்ளி வைக்கலாம் லைஃப்பில். ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம், சம்பாதிச்சு பார்த்து சொல்லி அந்த காருங்கிற ஆசை நீங்கள் லைஃப்பில் தள்ளி போட முடியும். நீங்கள் கார் ஆசை தள்ளி போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்து வீடு கட்டுற ஆசையும் உங்கள் பசங்க படிப்போம் தள்ளி போட முடியுமாங்க நம்ம லைஃப்பில்? கண்டிப்பாக தள்ளி போட முடியாது. ஏன்னா அது கட்டாய கடமை ஆச்சு பார்த்தீங்களா? இந்த கட்டாயம் என்னென்ன பார்த்தோம் கட்டாய கடமை? ஃபர்ஸ்ட் விஷயம் வீடு கட்டுற ஆசை, அதுக்கு பணம் தேவைப்படுது 20 lakhs.
செகண்டா பார்த்தோம் பசங்க எஜுகேஷன், அதுக்குள்ள பணம் தேவைப்படுது 20 lakhs. நம்ம லைஃப்ல இந்த வீடு கட்டுற ஆசைக்கும் பிளஸ் இந்த பசங்க படிப்புக்கும் நமக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது? மொத்தம் 40 லட்சம் ரூபாய். இந்த 40 லட்சம் ரூபாய் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு வெளியில போனோம் அப்படின்னா என்னென்ன வழி இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு? சார் பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. லீகலா பார்த்தா 2 வழி இருக்குங்க. ஒன்னு ஒரு வேலைக்கு போகலாம், அந்த வேலையை பண்ணி அது மூலம் வருமானம் சம்பாதிச்சு அதை சேவிங்ஸ் பண்ணி இந்த விஷயத்தை அடைய முடியும் கிடையாதுங்களா? இல்ல அப்படின்னா ஒரு தொழில் பண்ணலாம், ஒரு பிசினஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு பிசினஸ் பண்ணி அது மூலியமா லாபம் எடுத்து இந்த விஷயத்தை அடைய முடியும். வேற ஆப்ஷன் இருக்கா? ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு ஒரு வேலை பண்ணலாம், இல்ல அப்படின்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. சார் பிசினஸ் அப்படின்னா குறைந்தபட்சம் 5 லட்சம் 10 லட்சம் போட்டா மட்டும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி 5 லட்சம் 10 லட்சம் போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா? சார் அது இல்லை சொன்னா சார் ஒரு வேலைக்கே தேடிட்டு இருக்கும் சொல்லி தான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டாங்களா? அப்போ யாருமே பிசினஸ் பண்ண முடியாதுங்க. அப்ப எல்லாரும் வேலைக்கு போலாமா? கண்டிப்பா மீட்டிங் அட்டன் பண்றீங்களா? ஒரு சிலவங்க படிச்சிருப்பீங்க, சிலவங்க படிக்காம இருப்பீங்க ஓகேங்களா? அப்ப எல்லாருக்கும் ஒரு வேலை கிடைக்கும் ஒரு கம்பெனில. நீங்க மாச கடைசியில ஒரு வருமானம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்க சார், மாசம் நீங்க 20,000 வருமானம் சம்பாதிக்கிறீங்க ஓகேங்களா? ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்க மாசம் நீங்க 20K வருமானம் சம்பாதிக்கிறீங்க. இந்த 20,000 பார்த்தீங்கன்னா மாச கடைசியில உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு சில தேவை இருக்கும் பார்த்தீங்களா? மாச கடைசியில ரெண்ட் கட்டுறது, இஎம்ஐ கட்ட சொல்லி தேவை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த தேவையெல்லாம் போக மாச கடைசியில எவ்வளவு சேவிங்ஸ் பண்ண முடியும்? உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ண பழக்கம் இருக்கா அவங்கள்ட்ட? அது ஏற்படுத்திக்கோங்க, நல்ல விஷயம் சொல்றாங்க சரிங்களா? இப்போ நீங்க மாசம் வருமானம் சம்பாதிக்கிறீங்க, அப்போ குடும்ப செலவெல்லாம் போக ஆவரேஜா நீங்க எவ்வளவு சேவிங்ஸ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் உங்க சேவிங்ஸ் பண்ண பழக்கம் வச்சிருக்கீங்களா? இந்த சேவிங்ஸ் பண்றாங்களா? அதுல 3 மக்கள் இருக்காங்க. சார் நான் ஒரு பேச்சுலர், எனக்கு தேவை கம்மியா இருக்கும் ஓகேங்களா? அப்ப என்னால மாச கடைசியில பார்த்தா ஒரு 5,000 இல்ல 10,000 சேவ் பண்ண முடியும் கிடையாதுங்களா? சிதை பார்த்தா எனக்கு மேரேஜ் வச்சுக்கோங்க, எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க வச்சுக்கோங்க, தேவை அதிகமா இருக்கும். மாசம் வருமானம் சம்பாதிச்சு மாச கடைசியில 1,000 இல்ல 2,000 சேவ் பண்ண முடியும் கிடையாதுங்களா? சார் மேரேஜ் ஆச்சு 4 வருஷம் 5 வருஷம் அது 2 பசங்க இருக்காங்க, இதே சென்னையில ஒரு வாடகை வீட்டுல இருக்கான்னு வச்சுக்கோங்க, மாசம் 20K வருமானம் சம்பாதிச்சா என்ன சேர்த்து வைக்க முடியுமாங்க? கிடையாது. வாங்குற வரணும் செலவுக்கே போய் பார்த்தீங்களா? அப்ப தேவை பொறுத்தான் சேவிங்ஸே பண்ண முடியும் கடலைங்களா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு தேவை இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ நம்ம தேவை பார்த்தா சேவிங்ஸ் பண்ணி சொல்றோம் பார்த்தீங்களா? நம்ம கணக்கு பார்த்தா ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணலாமா? இப்போ நீங்க மாசம் நீங்க 20K வருமானம் சம்பாதிக்கிறீங்க, இது வந்து பார்த்தா ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணலாமா? ரொம்ப 4,000 மட்டும் சேவ் பண்ணலாமா? நீங்க இப்போ நீங்க 4,000 மட்டும் நீங்க சேவ் பண்ணிக்கிறீங்க, நமக்குள்ள பணம் தேவைப்படுது 40 லட்சம் ரூபாய். இதுக்காக வீடு கட்டுற ஆசைக்கும் பிளஸ் உங்க பசங்க படிப்புக்கு 40 லட்சம் பணம் தேவைப்படுது. ஆனா ஆவரேஜா நீங்க மாசம் நீங்க 4,000 மட்டும் நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க மாசம் நீங்க 4,000 அமௌண்ட் சேர்த்து வச்சீங்கன்னா எத்தனை மாசம் டைம் எடுக்கும் அந்த பணத்தை அடையிறதுக்கு? நமக்குள்ள பணம் தேவைப்படுது 40 லட்சம் ரூபாய். அந்த 40 லட்சம் பணம் அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா 1000 மாசம் இருந்தா போதும் 40 லட்சம் சேவ் பண்ண சொல்லி தான் ஒரு கணக்கு அமைச்சிருக்கேன். சார் ஃபர்ஸ்ட் கணக்கு சரியாங்க. நமக்குள்ள பணம் தேவைப்படுது 40 லட்சம் ரூபாய். அப்ப 40 லட்சத்தையும் நீங்க 4000 வகுத்து பாருங்க, நமக்கான மந்த் கிடைச்சிருங்க 1000 மாசம். 1000 மாசம் சொல்லி பாக்குறீங்களா? 1000 மாசம் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு நாட்கள் அதிகமா கம்மியா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதை பார்க்கும்போது அந்த கவுண்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அது வருஷத்தை போட்டோம்னா அந்த கவுண்டிங் கம்மியா பாருங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் இருக்கு? 12 மாசம் இருக்கா? 12 மாசத்தையும் இந்த 1000 மாசம் நீங்க வகுத்து பாருங்க, நமக்கான இயர் கிடைச்சிருங்க. அதாவது பாத்தீங்கன்னா 83 வருஷம் சொல்லி காமிச்சிருக்கேன். சரி 83 வருஷம் பார்க்கும்போது இதுக்கு நீங்க ஆச்சரியப்படாதீங்க, நான் கணக்கு நான் முடிக்கல, நான் ப்ராப்பரா முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா? சரி எல்லாரும் ஒரு வேலைக்கு போற மாதிரிங்களா? எந்த ஏஜ்ல வேலையை ஆரம்பிக்கிறோம்? படிச்சு முடிச்சுட்டு 20 ஏஜ்ல. ஏன்னா அப்பதான் காலேஜ் படிக்கிறோம், படிச்சு முடிச்சு ஒரு கம்பெனில எம்ப்ளாயா ஜாயின் பண்றோம், அப்பதான் வருமானம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் ஓகேங்களா? இப்போ நீங்க 20 ஏஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வருது 83 + 20 எழுதுங்க, 103 வருஷம் வருதுங்களா? சார் கணக்கு முடிஞ்சிச்சு அவ்வளவுதாங்க. சார் நீங்க 103 வருஷம் நீங்க வாழ்ந்தா போதும், உங்க வீடு கட்டுற ஆசையும் உங்க பசங்க படிப்பும் நீங்க முடிச்சலாம் சொல்லி தான் ஒரு கணக்கு அமைச்சிருக்கேன். சார் கணக்கை பாக்குறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? சிலவங்க சிரிச்சுட்டு இருப்பீங்க, வருஷம் பார்த்து வியந்து பார்த்துட்டு இருப்பீங்க கிடையாதுங்களா? சார் 103 வருஷம் வாழ்றது சாத்தியமா? வாழ்றது சாத்தியமே கிடையாதுங்க. வாழ்றது சாத்தியமே கிடையாது கிடையாதுங்களா? இது யாரு கணக்கு? நான் ஏன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்? உங்களுக்கு இதை பார்த்துட்டு உங்க கணக்கா இல்ல போட்டு காட்டுற ஏன் கணக்காது? இது யாரு கணக்குங்க? சார் ஒரு நபர் மாத கடைசியில 20K வருமானம் சம்பாதிச்சு கொடுத்து மாச கடைசியில ஒரு 4,000 மட்டும் சேவ் பண்ணி வச்சு இத்தனை மாசத்துல அடைஞ்சு காமிச்ச ஒரு கணக்கை தான் போட்டு காமிச்சிருக்கு. உங்களுக்கு கணக்கு தப்பு சொல்ல முடியுமா? இல்ல கணக்கு போய் சொல்ல முடியுமாங்க? அதாவது ஒரு வாழ்க்கை முறையா ஒரு கணக்கை போட்டு காமிச்சிருக்கேன். கணக்கு தப்புனோ தவறோ சொல்ல முடியாதுங்க. ஆனா கணக்கை நீங்க மாத்தி அமைக்க முடியுமா? கண்டிப்பா கணக்கை நீங்க மாத்தி அமைக்க முடியும். எப்படி இந்த கணக்கை மாத்தி அமைக்கலாம் பாத்தீங்கன்னா, நீங்க வாங்குற வருமானத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி பாருங்க. அந்த வருமானம் அதிகமாச்சுன்னா உங்க சேவிங்ஸ் அதிகமாகும். அந்த சேவிங்ஸ் அதிகமாச்சுன்னா உங்க வாழ்க்கை தரம் மாறுறீங்களா? நிச்சயமா வாழ்க்கை தரம் சேஞ்ச் ஆயிருங்க. எப்படி வாழ்க்கை தரம் சேஞ்ச் ஆயிருக்கும்? இப்போ நீங்க மாசம் நீங்க 20K இன்கம் சம்பாதிக்கல, இப்போ நீங்க 40K வருமானம் சம்பாதிக்கலாமா? நீங்க இப்போ நீங்க மாசம் நீங்க 40K வருமானம் சம்பாதிக்கிறீங்க, அப்ப சேவிங்ஸே கொஞ்சம் அதிகமாகும். சேவிங்ஸ் எட்டனா மாறுதா இல்லைங்களா? அப்ப சேவிங்ஸ் எட்டனா மாறும்போது வாழ்நாள்ல பாதியாதான் அதிகமாதாங்களா? ரொம்ப பாதியம் வருது. அப்ப 103 பாதி
51 மாதிரி தான் மாறலீங்களா? சரி ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். நம்ம ஜென்ரல் ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் பாத்தீங்களா? இன்னொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பேரண்ட்ஸ் நம்மள படிக்க வச்சிருக்காங்க. நம்மளும் படிச்சு முடிச்சிடும். டிகிரி படிச்சு முடிச்சிடும். டிகிரி படிச்சு முடிச்சு மாச கடைசியில ஒரு வருமானம் சம்பாதிக்கிறோம் பாத்தீங்களா? ஒரு கம்பெனி ஜாயின் பண்றோம். ஒரு இன்கம் ஏர்ன் பண்றோம் மாச கடைசியில. அந்த வருமானத்தை சம்பாதிச்சுட்டு மாச கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட் கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது சொல்லிட்டு ஒரு சேவிங்ஸ் பண்றது சொல்லி ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் பார்த்தீங்களா? இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது மூலமா ஏதாவது வாழ்க்கை தர மாறிச்சுங்களா? எந்த ஒரு வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கை மாறி இருக்காதுங்க. ஸோ அதே நான் ஒரு வாய்ப்பை நான் காட்டலான்னு இருக்கேன். அந்த வாய்ப்பை நீங்க சரியா நீங்க பயன்படுத்த முடியுமா? நான் சொன்ன விஷயம் இருக்கு பாத்தீங்களா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. உங்க வீடு கட்டுற ஆசைக்கும் பிளஸ் உங்க பசங்க படிப்பு நமக்கு 50 வருஷம் டைம் எடுக்குன்னா நம்ம லைஃப்ல வேற ஆசைகள் வேற கடமை இருக்காதுங்களா? அப்ப அந்த கடமைக்கும் அந்த ஆசைக்கும் நோக்கி நீங்க போகும்போது உங்களுக்கு நாட்கள் அதிகமா கம்மியா நினைக்கிறீங்களா? ரொம்ப ஜாஸ்தியா மாறுங்க. ரொம்ப ஜாஸ்தியா மாறும். நான் அதுவே ஒரு வாய்ப்பை நான் காட்டலான்னு இருக்கேன். அந்த வாய்ப்பு எடுத்து பண்ணவங்க குறைந்தபட்சம் பாருங்க, அந்த வீடு கட்டுற ஆசையும் பிளஸ் எங்க பசங்க எஜுகேட் பண்ணா குறைந்தபட்சம் 2 வருஷம், அதிகபட்சம் 5 வருஷத்துல முடிச்சவங்க சரி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பை தான் காட்டலான்னு இருக்கேன். அதை பார்க்கலாமா? ஓகேங்களா? சார் அதை பார்க்கறது முக்கியம் இல்லை, கேட்கறது முக்கியம் இல்லைங்க. அதை கவனிச்சு பாருங்க, கவனிச்சு கேளுங்க. அதை கவனிச்சு பார்த்து கவனிச்சு கேட்டால் மட்டும் தான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சார் நான் புரியும் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ சிம்பிளா சொல்றேன். முன்னாடி ஒரு பக்கெட் இருக்குங்க. பக்கெட் எம்டி பக்கெட்டா இருக்கு. தண்ணி தானே ஆகும். அந்த பக்கெட் ஃபுல்லா தான் இல்லைங்களா? பக்கெட் ஃபுல்லா இருச்சுங்க. பக்கெட் நிரம்பிருச்சு. ஓகேங்களா? சார் மேலும் என்ன ஆகும்? நிரம்பிக்கல தான் வடிக்கும். அது தண்ணி யூஸ் பண்ண முடியுமாங்க? யூஸே பண்ண முடியாது. அப்போ நீங்க சொல்ற விஷயத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க அது முக்கியம் இல்லை, கேட்கறது முக்கியம் இல்லைங்க. அதை கவனிச்சு பாருங்க, கவனிச்சு கேளுங்க. அப்படி கவனிச்சு பார்த்து கவனிச்சு கேட்டா மட்டும் தான் உங்க மனசுல புரியும் சொல்ற மாதிரி. அதுக்கு என்ன பண்ணும்? உங்க மனசை நீங்க எம்டி பேக்கெட்டா வச்சுக்கோங்க. அப்படி எம்டி பேக்கெட்டா வச்சு மட்டும் தான் நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் மனசுல அப்படியே புரியும் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் கவனிச்சு பார்க்கலாமா? கவனிச்சு கேட்கலாமா? ஓகேங்களா? என்னோட பேர் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரன். நான் படிச்சது MBA முடிச்சுக்கிறேன். சொந்த லொகேஷன் திருநெல்வேலிங்க. ஸோ நம்ம கம்பெனியில் ஒரு 3 வருஷமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், எப்படி நான் ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ராசஸ் எண்டிங்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இதுக்கப்புறமா நம்ம இதை கணக்குப்படி உங்களுக்கு கொலை பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரல் ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் பார்த்தீங்களா? அந்த வாழ்க்கை முறை தான் இந்த கணக்காக போட்டு காமிச்சிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் கம்பெனி ப்ரொஃபைல் நம்ம எதை பற்றி ஒர்க் பண்ண போகிறோம், நமக்கு எவ்வளோ இன்கம் தருவாங்க சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னா நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக முடிஞ்ச நம்பருக்கு கால் கேளுங்க. அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஃபுல் ஆன்சர் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, கம்பெனி பத்தி பார்க்கலாமா? கம்பெனி பேர் பாருங்க. கம்பெனி பேரு டிரான்ஸ்மேக்ஸ் பிரைவேட் லிமிடெட். கம்பெனி லொகேஷன் இருக்கு, சப்போர்ட்டர் பேர் டிரான்ஸ் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கம்பெனி லொகேஷன் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஹெட் ஆபீஸ் லொகேஷன் கோயம்புத்தூர் லொகேஷன் இருக்கு. அதுக்கான அட்ரஸையும் அதுக்கான ஹெட் ஆபீஸ் இமேஜ் காமிச்சிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம கம்பெனி நிறைய பிரான்ச் ஆபீஸ் இருக்கு. அதுக்கான நேம்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? நம்ம கம்பெனி இன்னைக்கு ரன் பண்ணாங்க. லாஸ்ட் பார்த்தா 87 இருக்காங்க. அதுவும் எங்க ரன் பண்ணி சொல்லி பாருங்க, தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா அன்னைக்கு சொல்லி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க சார், லீகலான டாக்குமெண்ட்ஸ் இருக்குமா இருக்காதுங்களா? ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் நான் சந்தை காட்டுறவங்களுக்கு நம்ம கம்பெனிக்கு இன்கார்பரேஷன் இருக்குங்க, நம்ம கம்பெனிக்கு ISO இருக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன், எல்லா கம்பெனிக்குமே சங்கம் இருக்குமா இருக்காதுங்களா? இப்போ சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா எல்லா கம்பெனிக்கே சங்கம் வச்சிருப்பாங்கல்ல, நமக்கு சொல்லி ஒரு சங்கம் இருக்கு, FTS சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஃபவுண்டர் மெம்பருக்கு டாக்குமெண்ட்ஸ் தான் அவங்க காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம கம்பெனி சில அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே பெஸ்ட் கம்பெனி அதுக்குன்னு சொல்லி அவார்டு வாங்கி காமிச்சிருக்காங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா. சில பார்த்து நமக்கு பெஸ்ட் பிசினஸ் அவார்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. சார் நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் நான் சொன்ன அவார்ட்ஸ்லேயே உங்களுக்கு காப்பீஸ் தெளிவாக தரல, அது படிக்க முடியல அப்படின்னா அதுக்கான காப்பீஸ் சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதில் கம்பெனி பற்றி பேசி முடிச்சுட்டாங்க. நம்ம கம்பெனி நம்ம எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சில பொருளை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறாங்க. ஓகேங்களா? சார் இதோட மைண்ட் நீங்க மாற வேண்டாம். இந்த பொருளை வாங்கி விற்க போறதோ பொருளை பத்தி பேசுறது அவசியமே இருக்காதுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர், பியூட்டி கேர் அண்ட் பாத்தீங்கன்னா பசங்க மொத்தம் ஒரு 3 டைப் பொருளை காமிச்சிருக்கு உங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஹெல்த் டோர் ஒரு 50 வகையான பொருள் உங்களுக்கு காமிச்சிருக்கு உங்களுக்கு. பிளஸ் நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா கிராசரிஸ் இருக்கு, ஒரிஜினல் டைமண்ட் இருக்கு, கோல்டு இருக்குங்க. சார் பேசிக்கா ஒரு கம்பெனில ஒரு பொருள் வச்சிருக்காங்க. எதுக்காக வச்சிருப்பாங்க? கண்டிப்பா சேல்ஸ் பண்ண வச்சிருப்பாங்க. நம்ம இந்த பொருளை வாங்கிட்டு வெளியே போய் சேல்ஸ் பண்ண போறதோ பொருளை பத்தி பேசுறதோ அவசியமே இருக்காதுங்க. கம்பெனில பொருள் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கு, நம்ம ஒரு பக்கம் ஒர்க் பண்ண போறோம். நம்ம இங்க என்ன ஒர்க் பண்ண போறோம் உங்களுக்கு ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் உங்களுக்கு. இப்போ சிம்பிளா சொன்னோம்னா நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் பாத்தீங்களா? அன்றாட வாழ்க்கையில வாங்குற ஒவ்வொரு பொருளும் எங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? எங்கேயோ ஒரு ஷாப் வாங்குறோம் பாத்தீங்களா? யாராவது டைரக்டா மேனுஃபேக்சர்ல பொருள் வாங்குறோமா? அப்படிங்க டைரக்டா மேனுஃபேக்சர்ல பொருள் வாங்கணும் அப்படின்னா ரேட்டு கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? சரி, ரொம்ப பிரைஸ் கம்மியா இருக்கும், அப்பயே மக்கள் வாங்குறது இல்ல. அதுக்கு ஒரே காரணம் மக்கள் தாண்டி ஒரு சில கைமருந்து பொருள் சொல்றாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 மெம்பர்ஸ் காட்டுற பாருங்களேன். நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர், CF ஏஜென்ட், சூப்பர் ஸ்டாக்கர்ஸ், ஹோல்சேலர், ரீட்டைலர், அப்புறம் பாருங்க லாஸ்ட்ல மக்கள் நம்ம இருக்கிறோம் கஸ்டமர்ஸ். சார் மக்கள் ஒரு பொருளை வாங்கினாங்க அப்படின்னா இந்த 6 பேருக்குமே இன்கம் வருதா இல்லைங்களா? கண்டிப்பா இந்த 6 பேருக்குமே இன்கமா ஷேர் ஆயிட்டு இருக்கும். சார் இன்கமா ஷேர் ஆகிறதுக்கு அவங்க என்ன வேலை செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் எப்படி இன்கமா ஷேர் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு? இப்போ சிம்பிளா சொல்லிட்டுங்களா, எனக்கு ஒரு சோப்பு தேவைப்படுதுங்க. அந்த சோப்போட காஸ்ட் 50 ரூபாய் இருக்கு. நான் சோப்பை கடையில் வாங்கல,
நான் சோப்பு கடையில் வாங்கலாங்க, நான் அதே சோப்பை டேரெக்டாக மேனேஜ் வச்சுக்கோங்களேன், ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடச்சிரும், வெறும் 10 ரூபாய் கிடச்சிருங்க. ஆனால் மிச்சம் மட்டும் யார் போச்சு, யார் இங்கே போச்சு? நடுவுக்கு இந்த 6 பேருக்குமே இன்கம் ஷேர் ஆச்சு பார்த்தீங்களா? 6 பேர் இன்கம் ஷேர் ஆனதுக்கு அந்த 6 பேர் என்ன வேலை செஞ்சாங்க? இந்த பொருளோட கலரையோ இல்லை தரத்தையோ மாற்றி கொடுத்தாங்களா? என்ன பண்ணாங்க? அந்த 6 பேருக்குமே இன்கம் ஷேர் ஆச்சு. சரி, இப்படி வாங்கின பொருளை இப்படி கை மாற்றி விடுறாங்க, இப்படி பண்ணுற மூலியமா இந்த 6 பேருக்குமே இன்கமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்போ சிம்பிளாக சொல்கிறேன், இவருக்கு லாபம்லாம் இவர் கொடுக்க மாட்டார், கடை இல்லைங்களா? அது லாஸ்ட்டை பாருங்களேன், கடைக்கான லாபம் எல்லாம் நம்ம தர மாட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் லாபம் வச்சு தான் அந்த பொருள் நம்ம கிட்ட வருதா இல்லைங்களா? கடை இல்லைங்களா? இந்த 6 பேருக்குமே காமனாக ஒரு நபர் இருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம். சரி, விளம்பரத்தை நீங்கள் விரும்பி பார்க்குறீங்களா? அப்படி விளம்பரத்தை நீங்கள் விரும்பி பார்த்தாலும் சொல்கிறது உண்மை நம்புறீங்களா? ஃபர்ஸ்ட் விளம்பரத்தை விரும்பி பார்க்குறதே கிடையாது. நம்மளே நீங்கள் ஃபோன் இருக்கா இல்லைங்களா? யூடியூப் இருக்கு பார்த்தீங்களா? யூடியூப் போங்க, இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துட்டு சொன்னேன், நடுவில் ஆட் வருது. அந்த ஆட் என்ன பண்ணுறோம்? எப்படா தான் 5 செகண்ட் போக சொல்லி இந்த ஆடை ஸ்கிப் பண்ணுறோமா இல்லைங்களா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட் விரும்பி பார்க்குறதே இல்லை. அப்படியே பார்த்தாலும் சொல்கிறது உண்மை நம்புறீங்களா? அது உண்மையே கிடையாதுங்க. ஒரு சில ஆடை மட்டும் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரி, கேள்விப்பட்டிருப்பீங்க பூஸ்ட் விளம்பரம். அதுக்கு என்ன நடிக்க வராங்க? சச்சின், டோனி, விராட் கோலி. என்ன சொல்றாங்க அவங்க? நான் அடிச்ச 6க்கும் 4க்கும் என் செமினாக்கு பார்த்தா ஒரு டம்ளர் பூஸ்ட் தான் காரணம் சொல்றாங்க. அது உண்மையாயிருமா? அது உண்மையே கிடையாதுங்க, அது உண்மையே கிடையாதுங்களா? அப்போ இந்த 6 மெம்பர்ஸுக்கும் அந்த விளம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் போதா போடுவீங்களா? அது யார் பணம்? மக்கள் நம்ம பணம். சரி, பணம் போது தெரியும். சரி, எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த பணம் அவங்க போதும் அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் மதிப்பு இருக்குமா இருக்காதுங்களா? இங்கிலீஷ் பார்த்தா எம்ஆர்பி சொல்லுவாங்கல்ல, அந்த எம்ஆர்பி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 50 இருந்து 70% யாரு போயிட்டு நினைக்கிறீங்க? சேல்ஸுக்கும் மார்க்கெட்டுக்கும் அந்த பணம் செலவாயிட்டு இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மக்கள் பணம் இந்த 6 மெம்பர்ஸுக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் லாபம் கிடைச்சிட்டு இருக்கு. மக்கள் நமக்கு இது லாஸ் தானே. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, கன்வென்ஷன் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரியில் பேன் பண்ணிக்கிறாங்க. இது தமிழ் எப்படி சொல்லுவாங்க? நடைமுறை வர்த்தகம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த வர்த்தக முறையை ஒரு சில கண்ட்ரியில் பேன் பண்ணிக்கிறாங்க. அது ஏன் தடை பண்ணியிருக்காங்க? அதுக்கு ஒரே காரணம் சொல்லட்டுங்களா? சிம்பிளா சொல்றேன், அமெரிக்கா. இன்னைக்கு அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கண்ட்ரி தாங்க, பாப்புலேஷன் கம்மியாக தாங்க இருக்கு. ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கண்ட்ரி, பாப்புலேஷன் அதிகமாக இருக்கா இல்லைங்களா? ஆனால் அமெரிக்கால ₹1 இந்திய மதிப்புக்கு ₹86 இருக்கு. இருக்க அமெரிக்கா எக்கனாமிக்ல டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் சொல்லட்டுங்களா? இன்னைக்கு அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை பேன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்கால இந்த 6 மெம்பர்ஸ் கிடையாது, டைரக்டா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணப்பல எங்க சேர்ப்பாங்க நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட சேர்க்கிறாங்க, மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறாங்க, கிடையாதுங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மொத்தம் போய் யார் கிடைக்கு? மக்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்களா? சார், மக்கள் நாட்டுக்கு போய் மக்கள் இருக்கா இல்லைங்களா? அப்போ மக்கள் டெவலப் ஆக அந்த கண்ட்ரி டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இருக்க இந்த 6 மெம்பர்ஸ் மட்டும் தான் இன்னமும் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்கோம், கடலைங்களா? இன்னொரு மெத்தட் கேள்விப்பட்டு இருப்பீங்களா? ஆன்லைன் ஷாப்பிங். என்னென்ன ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குங்க? அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இருக்கா இல்லைங்களா? அவங்க என்ன பண்றாங்க? அவங்ககிட்ட பொருளை மேனுஃபேக்சர் பண்றாங்களா? பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குங்களா? என்ன பண்றாங்க? அவங்க ஒன்னே பண்றாங்க, மேனுஃபேக்சர் டு அமேசான், அமேசான் டு கஸ்டமர். நடுவில் யாருமே கிடையாதுங்க. இன்னைக்கு அமேசான்ல ஒரு பொருள் மட்டும் இருக்கா? கிடையாது, எல்லா பொருளும் வச்சிருக்காங்க இல்லைங்களா? ஏல இருந்து ஜெட் வரைக்கும் ஒரு பொருள் இருக்கா இல்லைங்களா? எல்லா பொருளும் வச்சிருக்காங்க. அங்க வந்து பார்த்தா அமேசான்ல இந்த 6 மெம்பர்ஸ் கிடையாதுங்க. அப்ப அந்த 6 பேருக்கும் இப்போ மொத்த லாபம் யாரு கிடைக்கும் நினைக்கிறீங்க? அமேசான் கம்பெனி ஓனர் போகுது. சார், அது பணம் போகும் தெரியும், அது எவ்வளவு பணம் போயிட்டா இன்னைக்கு உலக பணக்காரனுக்கு ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சி காமிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வருமானம் சம்பாதிக்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணம் மக்கள் பணம் செலவாயிட்டு இருக்குங்க. சிதாம் கம்பெனி கண்டுபிடிச்சு இதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க நம்ம கம்பெனியில் உள்ள வந்து நீங்க ஜாயின் பண்ணணும். அப்படின்னா நீங்க நம்ம கம்பெனியில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க. நீங்க நம்ம கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க ஜாயின் பண்ணணும். அப்படின்னா நான் காமிச்சது பேக்கேஜ்ல ஏதோ ஒரு பேக்கேஜ் மட்டும் உங்க ஒன் டைம் மட்டும் பை பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு மினிமம் காசு நம்ம கம்பெனியில் 13 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதை ஒன் டைம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உள்ள வந்துட்டீங்க. நம்ம கம்பெனி இங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பண்ணணும் சொல்லி லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 மொத்தம் ஒரு 3 ட்ரைனிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. என்னென்ன சப்போர்ட்னா ஃபர்ஸ்ட் உங்க ஸ்பான்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா நமக்கு டிரான்ஸ்மேக்ஸ் நம்ம கம்பெனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. மூணாவது பார்த்தா ஏபிசி, இதோ ட்ரைனிங் கிளாஸ் மொத்தம் 3 சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம கம்பெனியில் 10 டைப்ல இன்கம் வந்துட்டு இருக்குங்க. 10 டைப்ல இன்கம் வந்துட்டு இருக்கு. இதை ஃபுல்லா ஷேர் பண்ண டைம் அதிகமாக இருக்கும். அதில் மெயின் ஒன்னா 4th ஒன்னா டீம் பில்டு போனஸ். அது மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கீழே பாருங்க, 8, 9, 10 இருக்கு பார்த்தீங்களா? டிராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஹோம் ஃபண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபண்டுக்கு மீனிங் என்னங்க? இந்த ஃபண்டிங் மீனிங் என்ன? இப்போ நீங்க ஒரு கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்றீங்க எம்ப்ளாயா, நீங்க ஒரு 10 வருஷம் இருப்பா உங்களுக்கு அனுபவம் கிடைச்சப்ப அந்த கம்பெனி உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. லோன் திருப்பி ஆக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? உங்க சேலரியில அதை மைனஸ் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்களா? நமக்கு இங்க லோன் தர மாட்டாங்க, நமக்கு அது ஃபண்டா கொடுத்துருவாங்க.
அந்த ஃபண்டை வந்து திருப்பி வாங்க மாட்டாங்க, நம்மளே வச்சு சொல்றாங்க. அந்த ஃபண்ட் யார் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, எப்படி இந்த ஃபண்டை தருவாங்க சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ மெயின் என்ன ஃபோர்த் ஒன்னா டீம் பில்டு போனஸ், அது மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நீங்க நம்ம கம்பெனில உள்ள வந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? நான் உங்களை டிஸ்ட்ரிபியூட் எடுத்துக்கிறேன், நான் உங்களுக்கு யூனிட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நம்ம கம்பெனி உங்களுக்கு ஏ டீம் அண்ட் பி டீம் 2 டீம் கொடுத்துருவாங்க. இந்த 2 டீம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல தெரியாதவங்களுக்கோ 2 பேருக்கு இந்த வாய்ப்பை காமிக்க சொல்றாங்க. சோ அப்படி காமிச்சா நமக்கு ஒரு பேர் இது பாத்தீங்களா? சோ ஒரு பேர் நமக்கு இன்கம் வந்து பார்த்தா நமக்கு 1000 கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதே முதல் வந்து உங்களுக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? இப்போ நீங்க கன்சூமரா சேஞ்ச் ஆவீங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கன்சூமர் மீனிங் புரிஞ்சுக்கோங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்னா கஸ்டமர். இப்போ உங்களுக்கு ஒரு பைக் பிடிக்க வச்சுக்கோங்க, அந்த பைக் யார் வாங்கி தருது? ஸோ உங்க அப்பா வாங்கி தராங்க. ஆனால் வாங்கி தர பைக் யார் ஓட்டுதுங்க? நம்ம தான் ஓட்டுறோம். சார் வாங்கி ஓட்டுறவங்க தான் கஸ்டமரு. அதில் யார் வாங்கி கொடுத்தாங்க? அப்பா. அப்போ கன்சூமர் இல்லை, அப்போ தான் கன்சூமராக அதில் இருப்பாங்க. ஓகேங்களா? சார் ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு பேர் வந்துருக்கு. ஒரு பேருக்கு இன்கம் நமக்கு 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பேர் வந்து இப்போ நீங்கள் கன்சூமராக சேஞ்ச் ஆவீங்க. அதே முதல் வீக்ல உங்களுக்கு 3 ரொம்ப ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டீம்ல தான் மாறிட்டீங்க. இப்போ நீங்கள் டீம்ல தான் மாறும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு 1000 அக்கௌண்ட் உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிருக்குங்க. இதே ஒர்க்கு அடுத்த செகண்ட் வீக்ல உங்க ஏ டீமும் பி டீம் அவங்க முதல் வாரத்துல ஏ டீம்ல 3 ஆட் பண்றாங்க, பி டீம்லயே 3 ஆட் பண்றாங்க வச்சுக்கோங்க. அப்ப அவங்க முதல் வீக்ல 1000 இன்கம் ஏர்ன் பண்ணிருப்பாங்க. நமக்கு செகண்ட் வீக் நமக்கு எவ்வளவு மேட்ச் ஆயிருக்கும்? ஏ டீம்ல 3 இருக்கு, பி டீம் 3 இருக்குங்களா? அப்ப எத்தனை மேட்ச் இருக்கு? 3 மேட்ச் ஆயிருக்குங்களா? சோ ஒரு பேருக்கு இன்கம் 1000 ரூபாய் வந்துரும். 3 பேருக்குனா 3000 ரூபாய் இன்கம் வந்துருங்க. ஓகேங்களா? நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு, அந்த போஸ்டிங்ஸ் நம்ம ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். சோ 1 to 4 பண்ணா டிஸ்ட்ரிபியூட்டர், கொஞ்சம் கீழே பாருங்களேன். 25 to 49 பண்ணா போல் சொல்லுவாங்க, கொஞ்சம் கீழே பாருங்களேன். 100 to 120 பண்ணா ரூபி சொல்லுவாங்க. லாஸ்ட்ல பாருங்க 250 பண்ண டைமண்ட் சொல்றாங்க பாத்தீங்களா? நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கு. அந்த போஸ்டிங் நீங்க 1 பண்ணா அச்சீவ் பண்ணா அவங்க இன்கம் அதிகமா வர சொல்றாங்க. சார் போஸ்டிங்க தள்ளி வைங்க, ஒரு பக்கம் வைங்க. இப்போ ஒர்க்கு வந்துடலாமா? சார் 2 வீக்ஸ் ஒர்க் முடிஞ்சிருக்கு. அடுத்த 3ஆவது வாரத்துல உங்க ஏ டீம் மூலமா சேர்ந்து ஏ டீம்ல 10 நம்பர் ஆட் பண்றாங்க, பி டீம்ல 7 ஆட் பண்றாங்க. இப்போ 3ஆவது வீக்ல உங்களுக்கு ஈக்குவலா இருக்கா அன்ஈக்குவலா இருக்கா? சரி இப்போ இந்த வீக்ல பார்த்தா உங்களுக்கு அன்ஈக்குவலா இருக்குங்க. இப்போ மிஸ் மேட்சா இருக்கா இல்லைங்களா? அப்ப அந்த வீக்ல உங்களுக்கு எது வரைக்கும் மேட்சா இருக்கு? 7 வரைக்கும் மேட்சா இருக்குங்களா? 7 வரைக்கும் மேட்சா இருக்குங்களா? அப்ப அந்த வீக்ல பார்த்தா 7000 ரூபாய் இன்கமா கொடுத்துட்டு மிச்சம் ஒரு 3 இருக்கு பாத்தீங்களா? அது வேஸ்டா? சார் அது வேஸ்டாக வாய்ப்பு கிடையாதுங்க. அதை நீங்கள் அடுத்த வீக்ல மேட்ச் பண்ணும்போது அது அடுத்த வாரம் இன்கமா கொடுத்துருவோம் சொல்லி தான் இந்த 3 பேரை காமிச்சிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? சார் அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வீக்லி இந்த மாதிரி கவுண்டிங் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருந்தா இந்த கவுண்டிக்கு ஏதாச்சும் ஒரு எண்டு வர வாய்ப்பு இருக்காங்க. சார் கவுண்டிக்கு எண்டு வர வாய்ப்பு கிடையாது. ஆனால் வருமானத்துக்கு எண்டு இருக்குமா இருக்காதுங்களா? ஏன் வருமானத்துக்கு எண்டு இருக்கு? ஏன்னா வெளியில போற அந்த 6 பேருக்கும் விளம்பரத்துக்கும் லாபம் கிடைக்க ஸ்டாப் நமக்கு இன்கமா பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனில வந்து 10 பேர் 6 பேர் ஒர்க் பண்ணாங்க, 40 டிஸ்ட்ரிபியூட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ மேலே இந்த ஒரு நம்பர் பண்ணி இன்கம் அதிகமாக போச்சுன்னா எல்லாரும் இன்கம் தர முடியாதுங்க. நம்ம கம்பெனில ஒரு சீலிங் அமௌண்ட் இருக்கு. ஓகேங்களா? அதை சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனிக்கு வாரம் வருமானம் தர போறாங்க. வெளியில போனா அப்படின்னா நமக்கு மந்த்லி இன்கம் நம்ம கம்பெனிக்கு வாரம் தர போறாங்க, வீக்லி தர போறாங்க. ஒரு வருஷம் எத்தனை மாசம் இருக்கு? 12 மாசம் இருக்குங்களா? 12 மாசம் இருக்குங்களா? அதே பஸ் இத்தனை வாரம் இருக்கு, 52 வாரம் இருக்குங்களா? நமக்கு இங்க வாரம் இன்கம் தர போறாங்க. அந்த ஒரு கணி ஆரம்பிச்சிருக்கீங்க. சரிங்களா? அப்போ அந்த சீலிங் ஒன்று பார்த்தலாமா? பாருங்க 1 to 4 பண்ணா டிஸ்ட்ரிபியூட்டர், கொஞ்சம் கீழே பாருங்க. 25 to 49 பண்ணா போல், கொஞ்சம் கீழே பாருங்க. 100 to 140 பண்ண ரூபி சொல்லுவாங்க. லாஸ்ட்ல பாருங்க 250 டைமண்ட் சொல்றாங்க பாத்தீங்களா? அப்போ ஒரு நபர் ஒரே வாரத்துல ஏ டீம்லயும் 250 பண்றாங்க, பி டீம்லயும் 250 பண்றாங்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீக்ல உங்களுக்கு ஈக்குவலா இருக்கா இல்ல அன்ஈக்குவலா இருக்கா? சரி இப்போ இந்த வீக்ல பார்த்தா உங்களுக்கு சேமா 2 பக்கம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. ஏ டீம்லயும் 250 இருக்கு, பி டீம்லயும் 250 இருக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வீக்ல உங்களுக்கு ஈக்குவலா இருக்கா இல்ல அன்ஈக்குவலா இருக்குங்களா? 2 பக்கம் பார்த்தா இப்போ சமமா இருக்கா இல்லைங்களா? கவுண்டிங் 500 இருக்கு. எத்தனை மேட்சா இருக்கு? 250 மேட்சா இருக்குங்களா? அப்ப அந்த வீக்ல உங்களுக்கு எத்தனை எவ்வளவு இன்கம் சம்பாதிக்கிறீங்க? ஒரு பேருக்கு இன்கம் 6 ரூபாய் சொல்லிட்டேன். அப்ப அந்த வீக் உங்களுக்கு 250 பேர் இருக்குங்க. அப்ப நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணாதே ஒரு நபருக்கும் அதிகபட்ச இன்கம் எவ்வளவு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணிருப்பீங்களா? ஒரு பேருக்குனா 1000 ரூபாங்க, 10 பேருக்குனா 10,000 ரூபாங்க, அது 100 பேருக்குனா 1 லட்சம் வருங்க. அப்படி கெஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம கம்பெனில ஜாயின் பண்ற ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வாரத்துக்கு அதே பட்சம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 லட்சம் ரூபாய், மாசம் பாத்தீங்கன்னா 10 சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பை தான் காமிச்சிருக்கேன். சார் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கா பயமா இருக்குங்க? எல்லாருக்குமே இது ஆச்சரியமா இருக்கும், பயமா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க, அதான் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, பயமா இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆச்சரிய நபர் தான், இது பார்த்து பயந்த நபர் தாங்க. இன்னைக்கு வீக்லி வருமானம் சம்பாதிச்சிருக்கேன். இதுக்கு ஒரே காரணம் ஸ்டார்டிங்ல சம்பாதிக்க வழி தெரியல, கஷ்டமா இருந்துச்சு, புரியல, பயமா இருந்துச்சு. இன்னைக்கு சம்பாதிக்க வழியை கற்றுக் கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க, அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பாருங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். இதுதான் காரணங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் ஆச்சரியமா இருக்கும், பயமா இருக்கும். நம்ம சாமானிய மக்கள் இப்போ சிம்பிளா சொல்லிட்டுங்களா, நம்ம ஏன் சமைக்கிறாங்க? கேஸ் அடுப்புல. தமிழ்நாடு கேஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கேஸ் சிலிண்டரை மக்கள் வாங்க பயந்தாங்க. ஏன் அதை வாங்க பயந்தீங்க? இருக்குது கேஸ் நீங்க வெடிச்சான்னு சொல்லி அந்த கேஸை வாங்க பயந்தாங்க. இன்னைக்கு அந்த கேஸை வாங்க பயப்படுறாங்களா? ஏன் அவங்களுக்கு அந்த பயம் போச்சு உங்களுக்கு? அதுக்கு ஒரே காரணம்
ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக பயமா இருக்கும். இன்னைக்கு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க பாருங்க ஆச்சரியம் போச்சு, பயம் போச்சு உங்களுக்கு. அதான் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும், பயமா இருக்கும். கிடையாதுங்களா சார்? வருமானத்தை காமிச்சிருக்கீங்க சார், இந்த வருமானம் யாரும் வாங்கிட்டு இருக்காங்களா? நிறைய பேர் வாங்கி வருமானம் சம்பாதிச்சு காமிச்சாங்க இருக்கிறாங்க. அதுல நான் ஒரு சில நபர் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்களேன், மிஸ்டர் சி துரைராஜ் சார். வெறும் 5 தாங்க படிச்சாங்க. லொகேஷன் திருச்சி லொகேஷன். இன்னைக்கு இதே வாய்ப்பு வருமானம் சம்பாதிச்சு பாருங்க. இன்னைக்கு சென்னை தாம்பரத்துக்கு 10 கோடிக்கு இன்னைக்கு வீடு வாங்கி காமிச்சிருக்காங்க. அதுக்கு இமேஜ் காமிச்சிருக்கோம். சரிங்களா? செகண்ட் நம்பர் பாருங்களேன், ராஜேந்திரன் சார். ஓகேங்களா சார்? படிச்சது பார்த்தா 10th வரைக்கும் படிச்சிருக்காங்க. சொந்த லொகேஷன் கோயம்புத்தூர் லொகேஷன். இன்னைக்கு இந்த வாய்ப்பு வருமானம் சம்பாதிச்சு இன்னைக்கு 5 கோடிக்கு வில்லா வாங்கி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம கம்பெனி டோட்டலா 7 நபருக்கு ஒரே பிளானுக்கு கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு இமேஜ் காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, நேம் பாருங்க, பேரு சரவணன் சார். ஓகேங்களா? இன்னைக்கு வாய்ப்பு நீங்க 10 வருஷம் மேல ஆச்சுங்க. இன்னைக்கு வருமானம் சம்பாதிச்சு இன்னைக்கு பென்ஸ் கார் வாங்கி காமிச்சிருக்காங்க. செகண்ட் பாருங்க, ராஜா சார். சார் படிச்சது MBA வரைக்கும் படிச்சிருக்காங்க. காலேஜ் படிச்சுட்டு பார்ட் டைம் ஒர்க்கு அந்த ஒர்க்கை ஜாயின் பண்ணாங்க. இன்னைக்கு வருமானம் சம்பாதிச்சு பாருங்க, இன்னைக்கு 1 கோடிக்கு இன்னைக்கு கார் வாங்கி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? செகண்ட் நம்பர் ராஜேந்திரன் சார். ஓகேங்களா? 10th வரைக்கும் முடிச்சிருக்காங்க. சொந்த லொகேஷன் கோயம்புத்தூர் லொகேஷன். இன்னைக்கு இந்த வாய்ப்பு வருமானம் சம்பாதிச்சு கார் வாங்கி காமிச்சிருக்காங்க. MC சிவகுமார் சார். ஓகேங்களா சார்? ஒரு 5 டிகிரி படிச்சிருக்காரு. 5 டிகிரி படிச்சு முடிச்சு திருச்சியில பார்த்தா ஒரு காலேஜ்ல ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் ஒரு நபர் இவரு. இன்னைக்கு இதே வாய்ப்பு வருமானம் சம்பாதிச்சு பாருங்க, இன்னைக்கு இனோவா கார் வாங்கி காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு இதே வாய்ப்பு பயன்படுத்தி நீங்க பாருங்க கார் வாங்கி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்பர் செல்வகுமார் சார். என்னோட டாப் லீடர் இவர். ஓகேங்களா? இன்னைக்கு இதே இடத்துல வருமானம் சம்பாதிச்சு பாருங்க, மெர்சிடிஸ் பென்ஸ் A கிளாஸ் இந்த கார் வந்து 65 லட்சம் வருங்க. இன்னைக்கு வாங்கி காமிச்சிருக்காங்க, லக்ஸரி கார் வாங்கி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க, சத்யவேல் சார். ஓகேங்களா? சின்ன ஒரு கிராமம் தாங்க. கிராம லொகேஷன் வாய்ப்பு படிச்சு பார்த்தா டிப்ளமோ டிகிரிக்கும் இந்த வேலைக்கு சம்மந்தம் இருக்காங்க? இல்லவே இல்லை. அந்த வாய்ப்பு வருமானம் சம்பாதிச்சு பாருங்க, ஜாயின் பண்ணி 10 வருஷம் ஆகுதுங்க. இன்னைக்கு வருமானம் சம்பாதிச்சு மெர்சிடிஸ் பென்ஸ் E கிளாஸ் இந்த கார் அமைப்பு 1 கோடி 10 லட்சம் வருங்க. இன்னைக்கு ரீசெண்டா வாங்கி காமிச்சிருக்காங்க. இமேஜ் காமிச்சிருக்கு உங்களுக்கு. சார் இவங்களாம் காமிக்கிறீங்க, இவங்களாம் 10 வருஷம் ஆயிடுச்சு சார், உங்களுக்கு அனுபவம் இருக்கு, பண்ணலாம் சார், யோசிப்பீங்களா நீங்களா? இன்னைக்கு வாய்ப்பு பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களும் வருமானம் சம்பாதிச்சு வாழ்க்கை தரத்தை மாத்தி காமிச்சாங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் ஒரு சில நம்பர் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க, மிஸ் கே சிந்தமதிமா சார். படிச்சு பார்த்தா 12th முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சொந்த லொகேஷன் மாதிரி திருப்பத்தூர் மாவட்டம். இன்னைக்கு இதே வாய்ப்பு வருமானம் சம்பாதிச்சு இன்னைக்கு ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ்ல பண்ணி 10 லட்சம் கார் வாங்கி காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணி 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு 10 லட்சம் வருமானம் சம்பாதிச்சு வாழ்க்கை தர மாற்றி காமிச்சிருக்காங்க. நான் வேற யாரும் காட்டலாங்க, இதே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறேன், என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு நபர் தான் அவங்க காமிச்சிருக்கு உங்களுக்கு. நேம் கே சிந்தமதி மேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்பர் பாருங்களேன், வெங்கடேசன் சார். ஓகேங்களா? படிச்சு பார்த்தா BSc டிகிரி படிச்சிருக்காங்க. சொந்த லொகேஷன் பார்த்தா புதுக்கோட்டை லொகேஷனுங்க. நீங்க இதே வாய்ப்பு வருமானம் சம்பாதிச்சு இன்னைக்கு சொந்தமா கார் வாங்கி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா சார்? படிச்சது BSc டிகிரி படிச்சிருக்காங்க. BSc டிகிரி படிச்சு முடிச்சும் பார்த்தா ப்ராப்பரா வேலை கிடைக்காது சொல்லி எக்ஸ்ட்ரா கோர்ஸ்லாம் படிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 4 கோர்ஸ் படிச்சு முடிச்சு வேலை கிடைச்சது. வெறும் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. அந்த போதிய வருமானம் 10,000 சொல்லிதான் அன்னைக்கு இந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னைக்கு சென்னைக்கு வேலைக்கு வந்து இந்த வாய்ப்பு பண்ணி வருமானம் சம்பாதிச்சு இன்னைக்கு ஜாயின் பண்ணி 1.5 வருஷம் நீங்க 7 lakh கார் வாங்கி காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு மாசம் நீங்க 10 லட்சம் வருமானம் சம்பாதிச்சு வாழ்க்கை தரத்தை மாற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம கம்பெனி சேமா பார்த்தீங்கன்னா வந்துருக்காங்க. இவங்களாம் நீங்க ஓகே ரீசெண்டாக வாய்ப்பு பண்ணியிருப்பாங்கல்ல, ஜாயின் பண்ணி 6 மாதம் 1.5 வருஷம் வாய்ப்பு பண்ணியிருப்பாங்களா, அவங்களும் வருமானம் சம்பாதிச்சு வாழ்க்கை தரத்தை மாற்றி காமிச்சாங்க எடுக்கிறாங்க. ஓகேங்களா? சில பாருங்க, ஜாயின் பண்ணி 6 மாதம் 1.5 வருஷங்கள் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் இருக்கும் பாருங்க, என்னோட பேர் மகேஸ்வரன். நான் படிச்சு பார்த்தா MBA டிகிரி படிச்சிருக்கிறேன். சொந்த லொகேஷன் திருநெல்வேலிங்க. நீங்க இதே வாய்ப்பு வருமானம் சம்பாதிச்சு ஜாயின் பண்ணி 8 மாசம் இன்னைக்கு 1.5 லட்சம் கொடுத்து நீங்க பைக் வச்சு நீங்க காமிச்சிருக்கிறேன். நீங்க இதே நான் ஜாயின் பண்ணி 3 வருஷம் ஆகுதுங்க. இன்னைக்கு 3 வருஷம் மாசம் அவரச்சு நீங்க 1 லட்சம் வருமானம் சம்பாதிச்சு என் வாழ்க்கை தரத்தை மாற்றி காமிச்சிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? சொந்த சின்ன லொகேஷன், சின்ன ஒரு கிராமம் தாங்க. இந்த கிராமத்துல வாய்ப்பு வருமானம் சம்பாதிச்சு வாழ்க்கை தரத்தை மாத கல்யாணம் எனக்கு கிடைச்சு நான் வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டேன். நான் மட்டும் இல்லைங்க, நீங்க இதே இடத்துல கார் அண்ட் பைக்கும் வாங்க காமிச்சாங்க இருக்கிறாங்க. இது இங்க மட்டும் ஆபீஸ்ல நிறைய ஆபீஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? 150 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு உங்களுக்கு. அத்தனை பிரான்ச் ஆஃபீஸ்ல கார் அண்ட் பைக்கும் வாங்க காமிச்சாங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? சிவங்களா பாருங்க, ஒரு சில செலிபிரிட்டிஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சங்கராஜ் பாண்டியா ரிப்போர்ட்டர் ஒர்க் பண்றாங்க தந்தி டிவில. இவங்க யாரு சார்? கோபிநாத் சார், சரத்குமார் சார் வந்துருக்காங்க செமினாருக்கு, ராஜஸ் வந்துருக்காங்க. சரிங்களா? சிவங்களா சார் பேச்சாளர் வந்துருக்காங்க, ஆக்டினியா வந்துருக்காங்க. ஓகேங்களா? சிவங்களை பார்த்துருப்பீங்க சார். ex-IPS அதிகாரி, நேம் கலிமுத்தி சார். ஸோ ஒரு ஃபேமஸான ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கம்பெனிக்கு மேடைக்கு பேச வராங்க சார். கம்பெனி செக் பண்ண மாட்டாங்களா சார்? கம்பெனியாக செக் பண்ண ப்ராப்பராக வந்து பார்த்தோம் சார். இந்த இமேஜ் அமைச்சிருக்கோம் உங்களுக்கு. சார் கம்பெனி விடுங்க, கம்பெனி ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு சார். அடுத்த 2 நிமிஷம் பேசிக்கலாமா? நான் ப்ராசஸ் முடிக்க போகிறேன், ஒரு 2 நிமிஷம் மட்டும் உங்களுக்கு சேர்ந்து பேசிக்கலாமா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தான் காமிச்சிருக்கேங்க. இன்னைக்கு வெளியில் போனால் 1000 வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? அந்த 1000 வாய்ப்பில் நான் ஒரு வாய்ப்பை தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் இது மட்டும் வாய்ப்பு சொல்ல மாட்டாங்க. வெளியில் போனால் 1000 வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? அதில் ஒரு வாய்ப்பை தான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் சம்பாதிச்ச வாய்ப்பு காமிச்சிருக்கேன். எடுத்து பண்ணுங்க, அதுக்கான சப்போர்ட் நான் கொடுத்து பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு. இப்போ சிம்பிளாக பாருங்களேன், ஒரு நபருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தலாம். நீங்கள் வாங்க வருமானம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிம்பிளாக சொல்றேன். இப்போ ஸ்டார்டிங் ஒரு நபர் பஸ் கண்டக்டர்.
இன்னைக்கு யாருங்க ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி வாழ்க்கை தர மாறுது அவருக்கு ஸ்டார்டிங்ல அந்த வேலையை பண்ணும்போது கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க வாழ்க்கை தரத்தை மாற்றி அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அதே தான் சொல்றாங்க, அவர் கிடைச்ச ஒரு வாய்ப்பு மாதிரி தான் அந்த வாய்ப்பை காமிச்சிருக்கு உங்களுக்கு. சப்போஸ் அந்த சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சி எனக்கு அழகு இல்லை திறமை இந்த வாய்ப்பை ஸ்கிப் பண்ணி நான் அன்னைக்கு பாருங்க வாழ்க்கை தர மாதிரி இருக்குமோ இருக்கு கண்டிப்பாக சேஞ்சாக இருக்காதுங்க. அதான் சொல்றேன். அப்போ வாய்ப்பு கிடைச்சா பாருங்க வாழ்க்கை தரத்தை மாற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு வாய்ப்பு காமிச்சிருக்கேன், நான் சம்பாதிச்ச வாய்ப்பு காமிச்சிருக்கேங்க. சரி எடுத்து பண்ணுங்க, அதுக்கு நான் சப்போர்ட் நானும் என்னோட கம்பெனி உங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ண சேர்ந்த வாய்ப்பு காமிச்சிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? எல்லாமே பார்க்குற பார்வை தான், அந்த பார்க்குற பாறையை மட்டும் மாற்றி பாருங்க. இப்போ சிம்பிளா சொல்றேன், ஒரு பாதை கடந்து போறீங்க, ஒரு கல்லை மிதிக்கிறீங்க வச்சுக்கோங்க. இப்போ திரும்பி போகும்போது அதே கல்லை பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பார்க்குறோம், அந்த கல்லை சாமியை பார்க்குறமா இல்லைங்களா? நேற்று வரையும் கல் அது மிதிச்சோம், இன்னைக்கு சாமி வணங்குறமா இல்லைங்களா? அதே வணங்குறீங்க, இருக்குது கல் தானே, ஏன் வணங்குறீங்க? ஐயா இந்த பார்க்குற பாறை மட்டும் மாறிச்சு உங்களுக்கு. சார் நல்லதா பார்த்தா நல்லதா இருக்கும், கெட்டதா பார்த்தா கெட்டதாங்க இருக்கும். அந்த மாதிரி பாருங்க, வாழ்க்கையில பார்க்குற பாறை மாற்றி பாருன்னு சொல்றேன் உங்களுக்கு. இதுக்கு தான் ஒரு பழமொழி இருக்கு ஆங்கிலத்தில், ஃபார் திங்க் டு சேஞ்ச் யூ மஸ்ட் சேஞ்ச் ஃபார் சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்னங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் யாருங்க மாறணும்? நம்ம தான் மாறணும். நம்ம மாறினா மட்டும்தான் வாழ்க்கையும் வாழ்க்கை தர மாறு தான் அந்த வாய்ப்பு காமிச்சிருக்கேன். ஸோ மாறுங்க, இல்லை மாறாத வாழ்க்கையை அதே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா அப்படின்னா வாழ்க்கை தர மாறிடுவாங்க. மாற்றுங்க, மாற்றுக்கான ஒரு வாய்ப்பை தான் காமிச்சிருக்கேன். நான் மாறிட்டேன், என் லைஃப் மாறிடுச்சு. நீங்கள் மாறுங்க, உங்கள் லைஃப் மாற சொன்ன வாய்ப்பு காமிச்சிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? சரி நீங்கள் மாறி வாழ்க்கை தர மாறிடுவாங்க. நீங்கள் மட்டும் பார்த்து இந்த சாம்சங், ஐஃபோன், விவோ, ரெட்மி நிறைய ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் ஸ்டார்டிங் ஒரே ஃபோன் தான் அதிகமாக இருந்துச்சு, நோக்கியா ஃபோன், நோக்கியா பிராண்டு. இன்றைக்கி அந்த பிராண்டை பார்க்க முடியலாங்க. ஏன் இந்த பிராண்டை பார்க்க முடியல இன்னைக்கு? ஏன் ஃபேமஸ் இல்லை? ஸ்டார்டிங் ஃபேமஸ் ஆகும்போது அதிகமாக இருந்தாங்க, எல்லா கிழமையும் அந்த ஃபோன் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஃபோனை பார்க்க முடியல, அதுக்கு ஒரே காரணம் சின்ன தப்பு பண்ணாங்க. என்ன தப்பு பண்ணாங்க? மக்கள் மாறும்போது நோக்கியா பிராண்டு மாற ஆரம்பிக்கலை. ஆனால் சாம்சங் பாருங்க, அதே பண்ண ஃபோன் சாம்சங் தான். இன்னைக்கு சாம்சங் பிராண்டு பார்த்தீங்கன்னா மக்கள் மாறும்போது தான் இன்னைக்கு மாற ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பாருங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறாங்க. நோக்கியா பிராண்டு இன்னைக்கு இருக்கா? ஏன் காணாம போச்சு? அவங்க மாற ஆரம்பிக்கலை, அவங்களோட மாற்றத்தை கொண்டு வரல. ஸோ நோக்கியாங்கிறது ஒரு பிராண்டுங்க, ஒரு பிராண்டுக்கே ஒரு நிலம் வருது. நம்ம சாமானிய மக்கள் அப்போ நம்ம லைஃப் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையும் வாழ்க்கை தர மாறு தான் அந்த வாய்ப்பை காமிச்சிருக்கேன். சில மாற்றுக்கான ஒரு வாய்ப்பை தான் காமிச்சிருக்கேன். ஸோ எடுத்து பண்ணுங்க, அதுக்கு நான் சப்போர்ட் நான் கொடுத்து பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு. ஸோ நீங்களும் நான் இல்லைங்க, இதே வடபழனி ஆஃபீஸ் இன்னைக்கு 2 ஃப்ளோர் ஆஃபீஸ் இருக்கு. இதே சிவன் கோயில் பார்த்தா இன்னைக்கு ஆஃபீஸ் 2 ஃப்ளோர் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். எடுத்து வாய்ப்பு எடுத்து பண்ணி வருமானம் சம்பாதிச்சிருக்கு, திரும்ப வருமானம் சம்பாதிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால முடியும். ஸோ அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எடுத்து பண்ணுங்க, அதுக்கு நான் சப்போர்ட் நான் கொடுத்து பண்ணி கொடுப்ப சொல்லி இந்த விஷயத்துவேன். ஓகேங்களா? நீங்களாம் இல்லை வருமானம் சம்பாதிச்சலை மாற்றி காமிச்சிருக்கா இல்லைங்களா? அதுக்கான வாய்ப்பு தான் காமிச்சிருக்கேங்க. ஓகேங்களா? எடுத்து பண்ணுங்க, அதுக்கான சப்போர்ட் நான் கொடுத்து பண்ணி கொடுப்ப சொல்லி இந்த வாய்ப்பை நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், சந்தேகம் வந்துருக்கும் பார்த்தீங்களா? இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நான் முடிக்க போகிறேன். இந்த ப்ராசஸ் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ஃபோன் கட் பண்ணிட்டு உங்கள் நபருக்கு கால் பண்ணி கேளுங்க, அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுப்பாங்க. 1000 கேள்வி இருக்கா ஓப்பனாக கேளுங்க. ஆனால் சந்தேகத்தோட வாய்ப்பு எடுத்தீங்க பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியமே கேட்டாங்க. தெளிவாக வாய்ப்பு எடுத்து பண்ணுங்க, அதுக்கு நான் சப்போர்ட் கூட தான் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண அனைவருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ, விஷ் ஆல் பெஸ்ட். தேங்க்யூ.